இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஒர்க், அதாவது சிஐஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜாப் கான்ட்ராக்ட் பேசிஸ், அதாவது ஒப்பந்த அடிப்படையில் எடுக்கிறாங்க. இவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இந்த கீழே இருக்குது, கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது, இமெயில் ஐடி இருக்குது, வெப்சைட் இருக்குது. ஸோ மூணில் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டவுட்னா கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி கேட்டுக்கலாம். வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா நோட்டிஃபிகேஷன். இதில் ஓப்பனிங் டேட்டு 19/7/2024 கொடுத்துட்டாங்க. அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்டு 9/8/2024. ஸோ இன்டர்வியூ டேட்டு 14/8/2024 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணி, அதாவது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ். ஸோ இந்த ஜாப்புக்காக கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க்காக கீழ்கண்ட அட்ரஸ் தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது டெபுட்டி ஜென்ரல் மேனேஜர் ஐடி, த தமிழ்நாடு ஸ்டேட் ஏபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிடெட், டிஎன்எஸ்சி பேங்க் நம்பர் 4, ஓல்டு நம்பர் 233, என்எஸ்சி போஸ் ரோட், சென்னை 600001 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போஸ்ட்டு சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். நம்பர் ஆஃப் போஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி அல்லது மாஸ்டர் டிகிரி இன்ஜினியரிங்கில் எந்த சப்ஜெக்ட்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது சைபர் செக்யூரிட்டி அல்லது மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அதாவது எம்சிஏ முடிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒன்று முடித்தா ஓகே. உயர்ந்த கல்வி தகுதிகளுக்கு முன்னுரிமை உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், த கேண்டிடேட் ஷுட் பொசஸ் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் சர்டிஃபிகேட்ஸ். கீழே இருக்கிற இந்த ஏபிசிடி 4 சர்டிஃபிகேட்ஸில் ஏதாவது ஒன்று இருக்கணுன்றாங்க. நம்பர் 1, ஏ சர்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல். இது பி சர்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மேனேஜர், சி சர்டிஃபைடு சீஃப் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஆஃபீஸர், டி சர்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட்டர். ஸோ 4ல் ஒன்று இருக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஐடி ரிலேட்டட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 15 வருஷம், விச் அட்லீஸ்ட் 10 வருஷம், அதாவது 10 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 5 வருஷம் கேட்டிருக்காங்க, குறைஞ்சது 10 வருஷம் கேட்டிருக்காங்க. எதுலனா இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி இன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில். ஸோ அடுத்தது கீ ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க. ஏஜ் லிமிட் மினிமம் 40 இயர்ஸ், மேக்ஸிமம் 55 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. டைம் ஆஃப் கான்ட்ராக்ட் பீரியட் பார்த்தோம்னா 3 இயர்ஸ், அதாவது 2 வருஷத்துக்குள்ளே நீட்டிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லீவ் வந்து 12 days கேஷுவல் லீவ் இருக்குது. ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். மற்ற இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. கீழே அப்ளிகேஷன் ஃபார்மேட் இந்த இருக்குது, ஃபோட்டோ ஓட்டுறது, அட்ரஸ்ஸு, ஸோ என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெளிவாக படித்து பார்த்துட்டு எப்படி அனுப்பணும் அனுப்பிச்சிக்கிங்க. ஸோ இதுதான் அந்த டீட்டெயில்ஸு. இங்கே வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி என்க்ளோஸ்டு அலாங் வித் த ஃபில்டு இன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபில் பண்ண அப்ளிகேஷனோட என்னென்ன வந்து இணைச்சி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இணைச்சி அனுப்பிக்கோங்க. ஒரு போஸ்ட் தான், ஆனால் நல்ல வேலைவாய்ப்பு. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.